ப்ரெஷர் காம்பவுண்டிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரெஷர் காம்பவுண்டிங் போது நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இம்பல்ஸ் டர்பைனில் சிங்கிள் ஸ்டேஜ் இம்பல்ஸ் டர்பைன் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் வைக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தாச்சுன்னா நமக்கு இம்பல்ஸ் டர்பைன் நம்ம எடுத்தாச்சுன்னா, சிங்கிள் ஸ்டேஜ் எடுத்தாச்சுன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, நாசில் யூஸ் பண்ணுவோம். அதாவது பாய்லர்லேருந்து வரக்கூடிய ப்ரெஷர் ஆஃப் த ஸ்டீம் வந்து நாசிலில் கொடுக்குறோம். ஸோ நாசில் அது என்ன பண்ணுதுன்னா, ஹை ப்ரெஷர் ஸ்டீமை வந்து ஹை வெலாசிட்டியில் வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ ஹை வெலாசிட்டியில் சேஞ்ச் பண்ணோம். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு அது அப்படியே ஹை வெலாசிட்டியில் மூவிங் பிளேட்டில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணோம். ஸோ அதனால் மூவிங் பிளேட் வந்து சுற்றுது, ஹை ஸ்பீடில் வந்து சுற்றுது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மறுபடியும் நமக்கு அந்த மூவிங் பிளேட் ரொட்டேட் பண்ண வைக்கிறதுக்கு நாசில் தான் யூஸ் பண்ணுறோம். மறுபடியும் நாசில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ மறுபடியும் அந்த நாசில் வச்சு மூவிங் பிளேட்டை ஸ்ட்ரைக் பண்ணி மறுபடியும் வந்து மூவிங் பிளேட் சுற்றி வச்சு ஷாஃப்ட்டு சுற்ற வைக்கிறோம். ஸோ இதில் நமக்கு பார்த்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஸ்டீம் வந்து நாசிலில் வருது. ஸோ நாசில் வந்து ஆல்ரெடி சொன்னது தான் வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ நமக்கு வந்து இங்கே வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த லைன் தான் வெலாசிட்டி லைன். ஸோ இன்லெட் வெலாசிட்டி பார்த்திங்கன்னா நாசிலில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதே டைமில் நமக்கு ப்ரெஷர் வந்து ரிடியூஸ் ஆகும். ஸோ ப்ரெஷர் ரிடியூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு மூவிங் பிளேட்டில் நமக்கு நாசிலோட ஹை வெலாசிட்டி ஸ்டீம் வந்து ஸ்ட்ரைக் ஆகும்போது வெலாசிட்டி அப்படியே கம்மியாயிடும். மூவிங் பிளேட் சுற்றுது. ஸோ அதே நேரத்தில் வெலாசிட்டி கம்மியாகுது. ஸோ அதனால் வெலாசிட்டி லைன் வந்து மறுபடியும் கீழே கொண்டு வரோம். ஸோ வெலாசிட்டி கம்மியாகினாலே நமக்கு ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இங்கே வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஏன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா, நமக்கு இந்த நாசிலிருந்து ஸ்டீம் வரும்போது ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட வந்து நமக்கு வந்து கம்மியாகிடுது. ஸோ அதனால் ப்ரெஷர் அதை விட வந்து நமக்கு வந்து ஸோ வந்து அதில் வந்து லிட்டில் தான் வந்து கொஞ்சம் தான் அதிகரிக்கும். ஸோ லோ ப்ரெஷரில் இருக்கிறதுனால, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட கம்மியாக இருக்கிறதுனால, ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே கான்ஸ்டண்ட்டாக எடுத்துருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஸ்டீம் வந்து நமக்கு வந்து நாசிலில் வரும்போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வெலாசிட்டி லைனை கொடுத்துருக்குறோம். ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுனாலே வழக்கம் போல் ப்ரெஷர் வந்து ரிடியூஸ் ஆகுது. ஸோ மறுபடியும் வந்து நமக்கு வந்து மூவிங் பிளேட்டில் வருது. இங்கேயும் அதே போல் தான் வெலாசிட்டி ரிடியூஸ் ஆகுது. ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் பீரியட் கம்மியாக இருக்கிறதுனால அதிகரிக்காமல் லைட்டாக வந்து நமக்கு வந்து அதிகரித்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ எக்ஸிட் வெலாசிட்டி, எக்ஸிட் ப்ரெஷரு. ஸோ இதுதான் ப்ரெஷர் காம்பவுண்டிங். இந்த ப்ரெஷர் காம்பவுண்டிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து ஆல்ரெடி சொன்னதான் இம்பல்ஸ் டர்பைன் வந்து சிங்கிள் ஸ்டேஜ் இம்பல்ஸ் டர்பைனு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரெண்டுமே நாசில் யூஸ் பண்ணுறதுனால ஹை வெலாசிட்டியில் இருக்கும். வெலாசிட்டி வந்து ஹையாக இருக்கும் நமக்கு. ஸோ ஷாஃப்ட் வந்து அதிகமாக ரொட்டேட் ஆகுது. அதனால் நமக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து ஹையாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அதனால் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்ரிக்ஷனல் லாஸ் வந்து இதில் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஏன் ஃப்ரிக்ஷனல் லாஸ் இருக்குன்னா, இதில் வந்து சிங்கிள் ஸ்டேஜ் பிளேட் தான், நமக்கு வந்து நிறைய ஸ்டேஜ் இருக்காது. ஸோ வந்து ஸ்டீம் வந்து நாசில் மூலமாக கொடுக்குறோம். நமக்கு அதனால் ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும்.